ஏங்க நம்பிக்கை தானேங்க. நீங்க நான் நம்பிக்கையோட தான் அவங்க கூட பயணம் பண்றேன், அவங்களும் நம்பிக்கையோட தான் சொல்றாங்க. என்கிட்ட ஒரு நாளைக்கு முன்னாடி கூட சொன்னாங்க நான் போக மாட்டேன் அப்படின்னு. நாங்க சந்தேகப்படுறது இல்ல, சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை, உண்மையா நம்புறோம். நாங்க போனாங்களா எங்க இருந்தாலும் வாழ்கன்னு தான் சொன்னோம். அந்த மாதிரி ஒரு விமர்சனமா பண்ணலையே. நாங்க நமக்கு எல்லா மரியாதையும் கொடுத்தோம். காங்கிரஸ் தான் 3 முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆகுச்சு. காங்கிரஸ் தான் வந்து கொறடா பதவி கொடுத்தது. காங்கிரஸ் தான் அகில இந்திய மகிழா காங்கிரஸ் தலைவருடைய பொதுச் செயலாளர் கொடுத்தாங்க. அவங்களை என்ன அங்கீகரிக்கல, எல்லாம் அங்கீகரிச்சோம். இப்ப இந்த அங்கீகாரம் அங்க கிடைக்குமான்னு பார்ப்போம். இப்ப தேர்தல் காலம் முதல்ல வந்து இப்ப இந்த பேச்சுவார்த்தை முக்கியமான டைம்ல போயிட்டு இருக்கு. எல்லா கட்சிகளும் அங்க டிஎம்கே பேசி முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. எங்க முடிச்சாங்க? மாநில கட்சிகளும் இன்னும் பேசி முடிக்க மாட்டேன்றாங்க. நாங்க தேசிய கட்சிங்க. மாநில வைகோ முடிச்சிட்டாருங்களா? விடுதலை சிறுத்தை முடிச்சிருச்சா? மாநில கட்சிகள் சிறிய கட்சி பெரிய கட்சி ஒரு பிரச்சனை கிடையாது. யார் சொன்னது பிரச்சனை? ஏங்க என்ன அவசரம் உங்களுக்கு? ஏன் அப்படி பதட்டமா இருக்கிறீங்க? ஒரு அவசரம், பதட்டப்படாதீங்க. எப்பவுமே இருங்க, நான் அவருக்கு சொல்லிடுறேன். இருங்க, எங்களுக்கு ஒரு இருங்க. இதுல யாரு பதட்டம் பண்ணோம்? நாங்க தான் பதட்டம் பண்ணோம். நாங்களும் அமைதியா இருக்கணும். நீங்க பதட்டப்பட்டு இருக்கீங்க. இப்ப மாநில கட்சிகளை இன்னும் பேசி முடிக்கல. நாங்க தேசிய கட்சி ஒரு மாநிலமா முடிச்சிட்டு வராங்க. என்ன சொன்னீங்க? இதே பத்திரிகை நீங்களே சொன்னீங்க, சிவசேனா கூட கூட்டணி ஏற்படாது, என்சிபி கூட கூட்டணி ஏற்படாதுன்னு கூட்டணி போட்டு ஒப்பந்தம் போட்டுட்டோம். அகிலேஷ் யாதவ் கூட இழுத்துட்டே இருக்கு வராதுன்னீங்க, அங்க ஒப்பந்தம் பண்ணிட்டோம். ஆம் ஆத்மி வாய்ப்பே இல்ல, அறிக்கை கொடுத்துட்டாங்க நீங்க, அங்க கூட்டணி ஒப்பந்தம் வந்துருச்சு. பீகார்ல கூட்டணி ஒப்பந்தம் போட போறோம். எல்லா இடத்தையும் கூட்டணி ஒப்பந்தம் போட்டுட்டு வரோம். அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் போடுவோம். உங்களுக்கு இனிப்பான செய்தியை சொல்லுவோம், உங்களை கூட்டிட்டு போவோம் சாட்சியா. வாங்க. நீங்க தான் இனிப்பா சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்க வந்து இந்தியா கூட்டணியில இருக்கிறோம், திமுக கூட்டணி வெளியே வர மாட்டோம், எங்களுக்கு நினைத்தது கிடைக்கும், எங்களை கௌரவமாக நடத்துவார்கள். சரி, அவங்க ஏதாவது சொல்லி இருக்காங்களா? அதுதான் கேட்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒண்ணு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்களும் ஓகே கேட்டுட்டு உங்க தொண்டர்களும் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா இதுவரைக்கும் திமுக தரப்புல இருந்து காங்கிரசுக்கும் எங்களுக்கும் சுமூகமான உறவு இருக்கு, நாங்க பேசிட்டு இருக்கிறோம், கேட்டதை கொடுப்போம். சரி, நீங்க கேளுங்களா அவங்கள? நீங்க கேட்க மாட்டேன்றீங்க. நாங்க கேட்டாதான் அவங்க பதிலே சொல்ல மாட்டேங்க. என்ன சொல்றாங்க? இல்லன்றாங்களா? இல்ல நாங்க சொல்றது மறுப்பு சொல்றாங்களா? அப்படின்னா என்ன? அதுக்கு என்ன? அது சம்மதம் தானே? சொல்லுங்க. நாங்க சொல்வது சரின்னு தானே? இல்லைன்னா மறுப்பு சொல்லணும். இல்லங்க ஏங்க, இது 139 ஆண்டுகளை கடந்த கட்சிங்க காங்கிரஸ் பேர் இயக்கம். எத்தனையோ தேர்தலை பார்த்திருக்கு, இந்த தேர்தலையும் சந்திக்கும். ரைட், தேங்க்யூ. கடந்த காலங்கள் கொடுக்கப்பட்ட அதே 10 தொகுதி கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? ஏன் தாமதம்? வேற கூடுதலை கேட்கிறீங்களா? எங்களது இந்தியா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற காங்கிரஸ் பேர் இயக்கம் ஒரு மாநிலமா முடிச்சிட்டு வருவாங்க. நாங்க பேசிட்டு இருக்கோம். நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, ரொம்ப சுமூகமா இருக்கு, இனிப்பா இருக்கு. கசப்படுறதா தான் நான் கூட சொல்றது. நாங்க அவங்க சார் பிறர் கட்சியை பத்தி காங்கிரஸ் பேர் இயக்கம் திமுக காங்கிரஸ் மட்டும் இல்ல, இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள், மாநில கட்சிகளும் நாங்க நல்லா இனிப்பா தான் பேசிட்டு இருக்கோம்னு சொல்லும்போது இவங்க தனித்தனியா போகும்போது சார் அவங்களுடைய தார்மீக உரிமை சார். நீங்க ஒரு தமிழ் நியூஸ் தமிழ் ஒரு செய்தி போடுறீங்க, இன்னொரு உங்க உரிமை நீங்க போடுறீங்க, அவங்க உரிமை அவங்க போடுறாங்க. அது வைகோவுடைய உரிமை, அவர் தனியா ஒரு கூட்டம் போடுறாரு, அவங்க உரிமை. நான் போய் காங்கிரஸ் இயக்கத்தீங்க கூட்டம் போடுறீங்கன்னு கேட்க முடியுமா? அப்படிலாம் கேட்க முடியாது. ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் எழுத்து உரிமை, பேச்சு உரிமை, கூட்டம் கூட்டுற உரிமை எல்லாம் உண்டு. அந்த உரிமையில கூட்டம் கூட்டுறாங்க. அதிமுகவோட முக்கிய தலைவரோட பேச்சுவார்த்தை கடந்த 2 நாட்களாக நடைபெறுவதாக வெளியே தகவல் வருது. எங்க கிட்ட 8 எம்பி தமிழ்நாட்டில் இருக்காங்க. இருங்க அப்படிலாம் அதெல்லாம் ஆதாரபூர்வமான செய்தி இல்லை. நாங்க இப்போ எங்க அகில இந்திய தலைமையால் நியமிக்கப்பட்ட ஒரு பொறுப்பாளர் நான். எங்க மூத்த தலைவர் இருக்காங்க, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் இருக்காரு. எங்களுக்கெல்லாம் தெரியாம யாராவது ஒருத்தர் போய் பேசிட்டாங்களா? அது மாதிரி பேச முடியுமா காங்கிரஸ் பேர் இயக்கத்துல? வதந்திகளை நம்பாதீங்க. வதந்திகளை நம்பாதீங்க.